உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியா உமன்ஸ். அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். கூடவே பட்னா பைரட்ஸ் தங்களோட புது கோச் ஃபார் சீசன் 13 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் யார் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாண்ட் மீட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு வாரமாக வீடியோ அப்படிங்கிறது போட முடியாமல் போயிடுச்சு. அண்ட் முக்கியமாக என்கிட்ட மொபைல் இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன், என் மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. அண்டு கூடவே பர்சனல் ரீசன் காரணமாக போட முடியல. பட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒன்று இப்போதைக்கு சொல்யூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஏஎஃப் ஸ்டேஷன் பக்டோக்ரா அப்படிங்கிற ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஸ்டேடியமுக்கு ராம்மேகர் சிங் ஸ்டேடியம் அப்படிங்கிற பெயர் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஸ்டேடியமை இவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அது கேட்கவே நல்லா இருக்குது. ஒரு கிரிக்கெட்டருக்கு இல்லை ஒரு ஃபுட்பாலருக்கு இந்த மாதிரி நடந்து நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு கபடி கோச்சாக இருக்கிற ராம்மேகர் சிங்குக்கு இந்த ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கிறது பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ அதை அவரையே கூப்பிட்டு ஓப்பன் பண்ண வச்சு இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது வந்து அர்ஜுனா அவார்டி ராம்மேகர் சிங் ஸ்டேடியம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மெயின் கபடி நியூஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் அப்டேட் இருக்குது. ஸோ ரீசெண்டாக பிளைண்ட் கிரிக்கெட் வேர்ல்டு கப் உமன்ஸ் நடந்துருந்துச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்தியா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ப்ரௌட் மொமெண்ட் தான். ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அண்ட் தென் அப்படியே கபடி வேர்ல்டு கப் பக்கம் வந்தோம் அப்படின்னா, கபடி வேர்ல்டு கப் வந்து ரொம்பவும் சூப்பராக இந்த நவம்பரில் நடந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வீக் டோர்னமெண்ட்டாக இருந்தாலுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக 11 டீம்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் டேபிள் டாப்பில் முடித்த இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து குவாலிஃபை ஆயிருந்தாங்க செமிஃபைனலுக்கு. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் தைப்பே அண்ட் ஈரான் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சைனீஸ் தைப்பே தான் டேபிள் டாப்பர்ஸ், அன்பீட்டன் டீமும் கூட. ஸோ இந்த பக்கம் இந்தியா விஸ் ஈரான் வந்து செமிஃபைனல் 1ம், பங்களாதேஷ் விஸ் சைனீஸ் தைப்பே செமிஃபைனல் 2ம் இருந்துச்சு. ஸோ செமிஃபைனல்ஸை வின் பண்ண டீம்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா அண்ட் சைனீஸ் தைப்பே தான் செமிஃபைனலை வின் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ளே வந்தாங்க. ரெண்டு டீமுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, இந்தியா வந்து பங்களாதேஷ், தாய்லாந்து, உகாண்டா, ஜெர்மனி அண்டு செமிஃபைனலில் ஈரானை பீட் பண்ணிட்டு ஃபைனலுக்கு வராங்க. சைனீஸ் தைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான், நேபாள், கென்யா, ஜன்சிபார், போலந்து அண்டு செமிஃபைனலில் பங்களாதேஷ், இவங்க எல்லாரையும் பீட் பண்ணிட்டு கம்பேர் டு இந்தியா எக்ஸ்ட்ரா ஒரு மேட்சை ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்குள்ளே கெத்தான் நுழைஞ்சிருக்காங்க சைனீஸ் தைப்பே. ஸோ கண்டிப்பாக இந்த போட்டி செம்ம சூடு பிடிச்சி நடக்க போகுது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே அளவுக்கு வேற மாதிரி இந்த கேம் போயிருந்துச்சு. அண்ட் போட்டி போயிட்டு இருந்த சமயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியா டீமோட கேப்டன் ரித்து நேகி, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஸோ அது கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் மொமெண்ட் தான். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் கூட இந்தியா வந்து நல்லாவே காம்படிஷனில் பர்ஃபார்மன்ஸை பண்ணி மேட்சையும் தட்டி தூக்குனாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கேப்டன் ரித்து நேகி ஆக்சுவலி ஒரு கம்பேக் கொடுத்த டோர்னமெண்ட் தான் இது. பட் இருந்தாலும் அந்த இன்ஜுரி அவங்கள பெருசாக சம்பவம் பண்ணிருச்சோ அப்படின்னு பயந்துட்டேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களோட சப்போர்ட், உங்களோட பாசத்தினால நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன், என்னதான் எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தாலும் இப்போ என் கையில் வேர்ல்டு கப் இருக்குது, ஸோ நான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்பீடி ரிகவரிக்கு நாமளுமே வேண்டிப்போம். அண்ட் இந்தியா இந்த ஒரு டோர்னமெண்ட்டை ரொம்பவும் டாமினன்ட் பண்ணி தான் வின் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ல 35க்கு 28ன்னு சொல்லிட்டு 7 புள்ளிகள் வித்தியாசத்துல இந்த போட்டியை வின் பண்ணிருப்பாங்க. ஓவரால் போட்டியே நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. சைனீஸ் தைப்பே வந்து ரன்னர் அப் தான், அவங்க ரன்னர் அப்பா தான் முடிச்சிருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் த்ரூஅவுட் த டோர்னமெண்ட் இந்தியாவை விட ரொம்பவும் சூப்பராக ஆடின ஒரு டீம்னா என்னை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் தைப்பே. ஈரானை கூட ரொம்பவும் ஈஸியாகவே பீட் பண்ணாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து எமர்ஜிங் ரொம்பவும் சூப்பராக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க கபடி யூனிட்டு, பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் வின்னர்ஸ் இந்தியா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பல இடத்துல ஸ்டேட்டஸ்லாம் போட்டு பரப்பி விட்டுருப்பாங்க. நாம கொஞ்சம் லேட்டு தான், பட் நேற்றே கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இந்தியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கடைசியாக நடந்தது 2012 நினைக்கிறேன். இப்போ தான் திரும்பவும் அடுத்த வேர்ல்டு கப், அதையும் இந்தியா தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கு ஆஃப்டர் 13 இயர்ஸ்.
பார்க்க நல்லா இருக்கு. இது இல்லாம அவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் MVP ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து சஞ்சு தேவி ஃப்ரம் இந்தியா அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. த்ரூ அவுட் த சீசன் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆசிய ரைடராக கலக்கியிருந்தாங்க இந்த ரைடர். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து மின்லின் அப்படிங்கிற சைனீஸ் தைஃபை வீராங்கனைக்கு கிடைச்சிருந்துச்சு. பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அக்தர் அப்படிங்கிற பங்களாதேஷை சேர்ந்த வீராங்கனைக்கு கிடைச்சிருந்துச்சு. எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க தான், யாருமே இங்கே சலைச்சவங்க கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த கபடி வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் ரொம்பவும் சூப்பராக நடந்துருந்துச்சு. நான் ரொம்பவும் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஸோ பட் அப்டேட் தான் என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, சாரியை கேட்டுக்கிறதுக்கு. அண்ட் மென்ஸ் கபடி வேர்ல்டு கப் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அது இந்த வருஷத்தோட அதாவது டிசம்பர்ல நடக்கலாம், இல்லை அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரியில் நடந்து முடிஞ்சிடலாம் அப்படின்னு இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க, கூடிய சீக்கிரம் இதற்கான எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். அண்ட் இப்போ இந்தியா உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய மொமெண்ட். இதெல்லாம் என்னடா ஒரு ஈவெண்ட்டான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் பெரிய ஈவெண்ட்டு. தயவு செய்து அவங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸை மட்டும் போடுங்க. இல்லை நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலனா கூட பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு டோர்னமெண்ட்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம பட்னா பைரட்ஸ் விஷயத்துக்குள்ள வருவோமா? பட்னா பைரட்ஸ் சீசன் 11 முடிஞ்ச உடனே நரேந்திர ரேது வெளியே அமிச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் நரேந்திர ரேது அவரா வெளியே போயிட்டாரு. அவருக்கு பதிலாக அனுகுமார் அப்பாயின்ட் பண்ணாங்க. சீசன் 12 நடந்துட்டு இருக்கப்போ அனுகுமாரை எடுத்துட்டு ரந்தீப் தலாலை பிளேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரந்தீப் தலாலையும் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காரணம் ரந்தீப் தலால் வேற ஒரு டீம் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு நான் கேள்விப்பட்டேன். பட் என்ன ரீசன் கரெக்டாக தெரியல. இப்போ ரந்தீப் தலாலை சீசன் முடிஞ்ச உடனே வெளியே அனுப்பதுக்கு அப்புறமா இப்போ தங்களோட ஹெட் கோச்சை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல் அணியா பட்னா பைரட்ஸ் தங்களோட சீசன் 13க்கான ஹெட் கோச் யாருங்கிறத சொல்லிட்டாங்க. ஜஸ்வீர் சிங்கை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஓ தாஸ்ல இருந்து யூபிஓ தாஸா ரிலீஸ் பண்ணாம இவரா வெளியே வந்த ஒரு கோச் தான் இந்த ஜஸ்வீர் சிங். பட் இந்த ஜஸ்வீர் சிங்கை இப்போதைக்கு பட்னா பைரட்ஸ் ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கோச் தான், டவுட்டே வேணாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோச்சும் கூட, ரொம்பவும் சூப்பராகவே கோச்சிங் பண்ணுவார். பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத. மேலும் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் ஒரு சில கோச்சஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம கேள்விப்படுறோம். அண்ட் எங்கிட்ட இன்ஸ்டால கேட்டவங்களுக்கு அந்த கோச் யார் யாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் முக்கியமா இப்போ PKL இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு சில கோச் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோச்லாம் யாரு, இவங்க யாரை ஃபைனலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ல தெரியும். இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் கூடிய சீக்கிரம் மேபி இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளேயே PKL சீசன் 13க்கான கோச் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி கோச் யாருங்கிறதுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கவுட்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிளேயர்ஸ். அந்த அளவுக்கு ரொம்பவும் மும்முரமா தமிழ் தலைவாஸ் இந்த முறை வந்து சீசனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா சீசனும் அவங்க பண்றது இப்படிதான், ப்ரீ சீசனை வந்து ரொம்பவும் சூப்பரா டெவலப் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் போய் சிக்கிடுவாங்க. இந்த டைம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு வீடியோ நான் கைஸ் முடிச்சுக்க போறேன். பை பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.